காணும் பொங்கல் எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? காணும் பொங்கல் பொண்டாட்டி ஓடி போச்சுன்னு சொல்லிட்டு நாம சந்தோஷமா கொண்டாடுறோம். ஒரு நாள் பொங்கல் வைப்போம், மறுநாள் படம் கொண்டா, மூணாம் நாள் போய் சுத்துவோம். இப்பயே போய் சொல்லிட்டு வரோம். அத காண்றதுக்காக நம்ம போறோம். ஓகே, இன்னைக்கு காணலன்னா நீ வாழ்க்கையில காணவே முடியாது. வணக்கம் மக்களே. இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அதுமா சென்னை மக்கள் மொத்த பேரும் அப்படியே கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. பெருங்குளத்துல ஸ்தம்பிச்சு போயிருக்கு, இப்படி ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா காணும் பொங்கலான இன்னைக்கு ஏகப்பட்ட மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ரோடு ஃபுல்லா டிராபிக்கா இருக்கு. இந்த அளவுக்கு மெரினால செலிப்ரேஷன் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அரசாங்கமே இந்த இடத்துல மிகப்பெரிய இரவு நேரங்களில் செலிப்ரேட் பண்ண போது நம்மளே இந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம கிட்ட பெரிய லைட் செட்டிங்லாம் இல்ல. இங்க அவங்க செலிப்ரேட் பண்றது எல்லாத்தையும் நம்ம கேமரா இல்லாம ரசிச்சு பார்த்துருவோம். நீங்களும் பாருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறதா. இதை தாண்டி இங்க ஏகப்பட்ட மக்கள் மண்ணாலே தெரியாத அளவுக்கு மண் எங்க இருக்கு, அப்படி மண் எங்க இருக்கு, தண்ணி எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கான ஒரு கூட்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காணும் பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்றத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணே, உங்க பேரு? சந்திரசேகர். உங்க காணும் பொங்கல் எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? காணும் பொங்கல் பொண்டாட்டி ஓடி போச்சுன்னு சொல்லிட்டு நாம சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். என்னண்ணா சொல்றீங்க? அதுதான் உண்மை. உண்மை அதுதான். எவ்வளவு நாள் ஆச்சு? 7 நாள் இருந்தாங்க, 7 நாள்ல ஓடி போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க? அதனால காணும் பொங்கல் கொண்டாட வந்திருக்கேன் அக்கா ஃபேமிலியோட. இப்ப பொண்டாட்டி காணாம போயிட்டாங்கன்னு காணும் பொங்கல் சொல்றாங்க. ஆமா, காணாம போயிட்டாங்க. ஆமா, என்னென்ன சொல்றீங்க? எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அது அப்படிதான் ஆச்சு. அதனால அந்த ஃபீலிங் கொண்டாட கூடாதுன்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுல பீச்சுக்கு வந்திருக்கோம். காணும் பொங்கல் அந்த ஃபீல்ல இருக்க கூடாது அப்படின்றதுக்காக ஃபேமிலி சப்போர்ட்டா வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க? அவங்க கூட கொண்டாடின ஒரு பொங்கல் எல்லாமே அக்கா, மாமா, இவங்க மாமா, அக்கா அங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் சப்போர்ட்ல இருக்க வச்சுதான் அந்த ஃபீலிங் இருக்க கூடாது. வா பீச் எல்லாமே கூட்டம் சுத்தி இருக்கேன். அதெல்லாம் அந்த ஞாபகம் வரல. அரேஞ்ச் மேரேஜ் தான். ஓகே, அதனால ஒண்ணும் இல்ல. சரி, ஓகேண்ணா. காணும் பொங்கல் பொங்கல் வச்சு காலையில எழுந்து சப்ளை பண்ணோம். இல்ல தை பொங்கல் அன்னைக்கு தான் பொங்கல் வைப்பாங்க. 3 நாளுமே நீங்க பொங்கல் வைப்பீங்களா? 4 நாளா? 2 நாள் வைப்போம். ஒரே நாள் தான் பொங்கல்? 2 நாள் நாங்க வைப்போம். 2 நாள் வைப்பீங்க. ஒரு நாள் பொங்கல் வைப்போம், மறுநாள் படம் கொண்டா, மூணாம் நாள் போய் சுத்துவோம். போது பொங்கல் ஜாலியா தான் இருக்குது. ஊருப்படி எங்க இருக்கிற ஜனமா இருந்தாலும் பீச் சென்னை மெரினாக்கு தான் வருது தவிர ஒரே டிராபிக், ஒரே அமுக்கல குஜாலமா இருக்கிறாங்க. நாங்களும் எவ்வளோ ஃபேமிலி எவ்வளோ ஜோடிங்களை கேட்டிருக்கிறோம். ஜாலியா இருக்கீங்களா, இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிற கை இன்னைக்கு தாக்கா வருஷத்துல இத்தனை வருஷத்துல நாங்க ஜாலியா எல்லாமே இன்னைக்கு தாக்கா ஜாலியா இருக்கிறேன்னு இருக்கிறாங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த காணும் பொங்கலுக்கு. எங்க வீட்லயும் நல்லபடியா சந்தோஷமா நாங்க எங்க அம்மாக்கு இலை போட்டோம், படியில் போட்டோம். அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என் குடும்பத்தை கூட நானும் ஜாலியா இருக்கிறேன். குடும்பத்தோட ஜாலியா இருக்கீங்க. என்ன மாதிரியான பொங்கல்ல கொண்டாடுவீங்க? நான் மாட்டு பொங்கல் ஒண்டி தான் கொண்டாடுவேன். மிச்ச பொங்கல் எதுவும் கொண்டாட மாட்டேன். அதுதான் ரொம்ப இன்னும் ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட, எங்க ஆளுங்க திருநங்கைங்க கூட எவ்வளோ பேர் கூட ஜாலியா சுத்தலாம், ஆட பாட இருக்கலாம். அதனால நல்லாதாங்க போகுது. எப்படிலாம் நீங்க பொங்கல் கொண்டாடுறீங்க? வீட்டு வேலைக்கு போறோம், அதனால வேலையெல்லாம் லீவ் கிடையாது. இப்பயே அடிச்சு புடிச்சிட்டு ஓடியாரோம். லீவே இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா, உங்களால இப்பயே போய் சொல்லிட்டு வரோம். பசங்க எல்லாம் கூப்பிட்டு நாங்க வெளியே போறோம்னு சொல்லிட்டு ஓடியாரோம். இந்த பொங்கல் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். பொங்கல் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் போது நமக்கும் மகிழ்ச்சி தான். காணும் பொங்கல் போயிட்டு தான் இருக்கு. இந்த பொங்கலுக்கு தான் பீச்சுக்கு வந்தோம். இத்தனை வருஷம் வந்தது கிடையாது. சோ ஃபேமிலியோட வந்திருக்கோம். இத்தனை வருஷமா நீங்க பீச்சுக்கே வந்தது இல்லையா? வந்திருக்கோம், லைக் 5 இயர்ஸ் பேக் வந்திருக்கோம். இப்பதான் வந்திருக்கோம். ஒரு 5 வருஷம் ஆச்சு. பீச்சுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. இங்க வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு? ஹாப்பியா இருக்கு. கிரவுடும் அதிகமா இருக்கு. அதவே ஹாப்பி. சுமாரா போயிட்டு இருக்கப்பா. ஓரளவு நம்ம ஜனங்கள்லாம் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு 2 மணிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனலே தெரியாது. அந்த அளவுக்கு கிரௌட் அதிகமா கிரௌட் கண்டிப்பா ஆயிடும். அதான் லீவ் விட்டுருக்காங்க பசங்களுக்கு, அதனால பீச் கூட்டு வந்து காட்டலாம். பீச்சுக்கு வந்திருக்கீங்க. பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க நீங்க உங்க வீட்ல? மாட்டு பொங்கல் எங்க வீட்டுல நாங்க சாமி கும்பிடுவோம். துணியெல்லாம் வச்சு படைச்சு கும்பிடுவோம் சாமி. இல்ல சென்னையே காலியா இருக்கு. பொங்கலுக்கு எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. ஆனா காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லாருமே கூட்டமா இருக்காங்களே. சென்னை நிறைய மக்கள் இருக்கிற ஊர் இது. அதனால நிறைய பேர் வருவாங்க. சென்னைனாலே அந்த பொங்கல் வைப் நல்லா இருக்கும். சரி, இப்போ இந்த புதுசா ஏதோ ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. 1 லட்சம் பேர் கூட போறதா சொல்றாங்கல்ல சென்னையில. அதுக்காக தான் வந்தீங்களா நீங்க?
இல்ல சென்னை சங்கமம் மாதிரி இங்க போட்டிருக்காங்க, அதுக்காக பாக்காது. அது பார்க்க வந்தீங்க? ஆமா, டிவி தெருல போறோம். டிவி தேட்டருக்கு இப்ப சென்னை சங்கமம் பார்க்கறதுக்காக போறீங்க. சென்னை சங்கமம் அங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? அதான் இந்த கலை நிகழ்ச்சிகள் பண்றாங்க, அந்த ரைடு எல்லாமே இருக்கும். சரி, ஓகேக்கா. காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிருந்தாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி காணும் பொங்கல். நீங்க இது வரைக்கும் ஸ்பெஷலா கொண்டாடின பொங்கல்னா எது சொல்லுவீங்க? ஸ்பெஷலா கிராமத்துல மாடு ஓட்டுவாங்க, அதெல்லாம் வேடிக்கை பார்க்க. டவுனுக்கு வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது. இது இல்ல. சரி சரி. பொங்கலுக்கு எல்லா ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க, ஆளே இல்ல அப்படின்னாங்க. இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே, எப்படி இருக்கு உங்களுக்கு? அதான் நேத்து கோயில்ல கூட அப்படிதான் பூசாரி கேட்டாரு, யாருமே இல்லைன்னாங்க, பார்த்தா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. சரி, எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி. பொங்கல் வாழ்த்துங்கப்பா. டிஃபரெண்டா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு. என்ன டிஃபரெண்டா இருக்கு தெரியலையா? நாங்க இந்த வருஷம் தான் பீச்சுக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் கூட்டு வந்ததே இல்லையா வீட்டுல இருந்து? சரி, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. பொறுத்த வரைக்கும் சின்ன மெரினா பொறுத்த வரைக்கும் சனி ஞாயிறு தான் ஜனம். மிச்ச நேரத்துல ஜனம் எல்லாம் பள்ளிக்கூடம் திறந்ததுனால எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போக வரங்க கரெக்டா இருக்கும். இப்போ இந்த காண பொங்கல் நல்லது கெட்டதுக்கு மட்டும் சென்னை மெரினால எப்படிப்பட்ட ஜனங்களையாலும் பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஜனத்தையும் பார்க்கலாம். சரி, இப்ப ஏதோ பெரிய திருவிழா நடத்த போறாங்க சென்னையில அப்படின்னு சொல்லி. அது உண்மைதான், நடத்த போறாங்க மெரினால. இப்போ ஒரு இதுக்கு ஸ்விம்மிங் பூலாண்ட ஒரு திருவிழா மாதிரி போட்டிருக்காங்க, ஸ்டேஜ் போட்டு அது மாதிரி ஆடுறாங்க. இப்போ ஊர் நாட்டுல இருந்து வந்து அதுவும் ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. இப்போ மன கஷ்டத்துக்கு வந்து உட்காடுறாங்க ஜோடிங்க, மன கஷ்டத்துக்கு ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்துருந்தாலும், ஒருத்தவங்க தற்கொலை பண்ண போனாலும் அந்த நேரத்துல ஒரு பாட்டு வந்தோடனே சோகமா இருந்தாலும் அந்த ஸ்டேஜ் அனுப்பி உட்காந்துடுறாங்க. அந்த நேரத்துல நிறுத்த மறந்துடுறாங்கல்ல. அந்த அளவுக்கு கொண்டாட்டங்கள் எல்லா இடத்துலயும் இப்ப இந்த சென்னை மெரினால ரொம்ப கொண்டாட்டம் ஜாலியா இருக்குது. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். பாய். பொங்கல் அன்னைக்கு எப்பவும் மக்கள் எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க, சென்னையே காலியா இருக்கும். மக்கள் பாதி பேர் ஊருக்கு போயிருக்காங்க. இப்போ ஊர்ல இருக்கிறத விட சென்னையில ஓரளவு எல்லாமே கிடைக்குது. அதனால ஜனங்க வந்து இப்ப வாட்ஸ்அப் அது இது செல்போன் எல்லாம் வந்ததுனால டாடா பாட்டி கிட்ட செல்போன்லயே பேசிட்டு இருக்காங்க. அதனால ஊருக்கு போனவங்க கம்மி தான். இங்கே இருக்கிறவங்க தான் இங்கே இருந்து ஏன்னா 2 நாள் லீவு முடிஞ்சதும் மறுநாள் வேலைக்கு ஆயத்தமானோம். அதனால வந்து அவங்க பெரும்பாலும் சென்னையிலே தங்கிட்டாங்க. ஊருக்கு போனவங்க கம்மி. சென்னையில எங்க இந்திக்காரங்க நிறைய பேர் நம்ம நாட்டுக்கு வந்துடுறாங்க. நிறைய பேர் பார்த்தனா வடக்கன்ஸா தான் இருக்காங்க. சோ நம்ம தமிழர்களும் நிறைய பேர் இருக்காங்க. சரி, காணும் பொங்கல் ஏன் கொண்டாடுறோம்? முன்னோர்கள் தமிழ் பண்பாடு இல்ல. தை பொங்கல் வந்து பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க, மாட்டு பொங்கலுக்கு மாட்டுக்கு படைக்கிறாங்க. இந்த மாதிரி காணும் பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்க, ஏன் கொண்டாடுறீங்க? வீட்ல இருந்து காணாம போனவங்க. அப்ப உங்க வீட்டுல யாரு காணாம போறதுக்கு இப்ப கொண்டாட வந்திருக்கீங்க? வீட்டுல இருக்கவங்க காணாம போன பொங்கல் கொண்டாடுவீங்களா? வீட்டுல போய் கொண்டாடுவோம். அவ்வளவு தொல்லை கொடுக்குறானா உங்களுக்கு? சரி, ஓகே. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து. நிறைய பேர் வெளியே வருவாங்க, அதனால கொண்டாடு. எல்லாம் வெளியே கொண்டாடுறோம். இல்ல, மத்த பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு மாட்டை வந்து கும்பிடுறோம், தை பொங்கலுக்கு சூரியனுக்கு படைக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி காணும் பொங்கல் ஏன் கொண்டாடுறோம்? உழவர் தினம், அதனால கொண்டாடுறோம். உழவர் தினத்துக்காக கொண்டாடுறது காணும் பொங்கல். வெளியே வந்து ஜாலியா இருக்கு உங்களுக்கு. எந்த அளவுக்கு நீங்க ஜாலியா இருக்கீங்க எங்க பொங்கல் கொண்டாடுறதுல? சூப்பரா ஜாலியா. காணும் பொங்கல்னா என்ன? காணும் பொங்கல் அப்படின்னா என்ன? வெளியே பார்க்க வந்து சுத்தி பார்க்க வந்தீங்களா? காணும் பொங்கல் அப்படின்னா என்ன, எதுக்காக கொண்டாடுறாங்க காணும் பொங்கல்? மாட்டு பொங்கல் மாட்டுக்கு படைக்கிறாங்க, தை பொங்கல் பொங்கல் வைக்கிறாங்க, பொங்கலும் பொங்கல் சொல்றாங்க. காணும் பொங்கல் எதுக்கு சொல்லி வெளியே வந்து பார்க்க வருவோம். வெளியே வந்து வருவோம். சுத்தி பாக்குறது தான் காணும் பொங்கலா? ஆமா. யாரெல்லாம் சுத்தி பாப்பீங்க? எங்கெல்லாம் சுத்தி பாக்குறீங்க? பீச்சுக்கு இருக்கோம். வேற எங்க போறீங்க? பொருட்காட்சி போறோம். பொருட்காட்சி போறீங்க. சரி, காணும் பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஏன் கொண்டாடுறோம்னா, வீட்டுல இருக்க நிறைய பேரும் அன்னைக்குன்னு பார்த்து ஃப்ரீடமா வரலாம். காணும் பொங்கல்னு தனியா இருக்கனால எல்லாரும் பொங்கலுக்கு தை பொங்கலுக்கு சூரியனுக்கு படைப்பாங்க, அடுத்து மாட்டுக்கு படைச்சுப்பாங்க, கொண்டாடுவாங்க, மாட்டை கொண்டாடுவாங்க. நீங்க அங்க நின்னு பேசுறீங்கன்னா ஒண்ணும் கேட்காது, மைக்ல பேசணும். எல்லாரும் ஒண்ணு சேர்றதுனால இந்த காணும் பொங்கல், அதனாலதான் எல்லாருமே காணும் பொங்கல் நல்லா நல்லா சுத்தி பார்த்துட்டு ஜாலியா இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த வருஷம் பாத்துக்கோம். அடுத்த வருஷம் தான் இடையில தீபாவளி அதெல்லாம் கொண்டாடுறீங்களா? எல்லாம் வந்து ஒரு நாள் பண்டிகை தானே, இதுதான் ஒரு பெரிய லீவு. இதுதான் பெருசு. ஏன்னா இது 3 நாள் லீவ் கிடைக்குது. இந்த 3 நாள் லீவ்ல வந்து கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். 2வது மாசம் சொந்த பந்தம் எல்லாமே ஒண்ணு சேர்றோம். நல்லா கரும்பு கிரும்பு பொங்கல்லாம் வச்சு நல்லா ஜாலியா சாப்பிட்டு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம். எல்லாம் வந்து நல்லா சுத்தி பாக்குறோம். பெரிய ஃபேமிலி அப்படியே மொத்தமா கொண்டு வந்துட்டீங்க.
சூப்பர். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லிடலாமா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்றீங்க. ஹாப்பி பொங்கல் டு ஆல். மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். காணும் பொங்கல் வந்து நம்ம முன்னோர்கள் பரம்பரையா இருந்துட்டு வர்றாங்கல்ல. அந்த காலத்துல இருந்து நம்ம முன்னோர்கள் பரம்பரையா இருந்து இந்த பொங்கல் வராங்க. அதாவது உழவர் திருநாள், விவசாயிகளுக்காக நடத்தப்படுறதுதான் பொங்கல். அந்த உழவர் திருநாள் நடத்துறாங்க. அடுத்தது இந்த நம்ம பசு எரு இருக்குல்ல, மாடுகளுக்காக, அது நேற்றைய தினம் கொண்டாடுறாங்க, மாட்டு பொங்கல். இன்றைக்கு காணும் பொங்கல்னா அது ரெண்டுத்துக்கும் செலிப்ரேஷன். ஒரே ஒரு நாள் ஜனங்களுக்காக, பொதுமக்களுடைய நன்மைக்காக அந்த ஒரு நாள் காணும் பொங்கல். என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்கு, அனைத்து சுற்றுலா தலங்கள் நம்ம ஜனங்க போய் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு நாள் காணும் பொங்கல். அத காண்றதுக்காக நம்ம போறோம். இன்னைக்கு காணலன்னா நீ வாழ்க்கையில காணவே முடியாது. அதனால அத போய் நம்ம பாக்குறோம்ல, காண்றோம், கண் தானே காணுது. காணும் பொங்கல். சரி, எல்லாரும் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு. காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். டிவி சார் உங்களுக்கு வாழ்த்து. இவ்வளவு நேரம் எல்லார்கிட்டையும் காணும் பொங்கலை பத்தி கேட்டோம்ல. காணும் பொங்கலுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? முதல்ல தைப்பொங்கல், அது விவசாயிகள் கொண்டாடுற ஒரு பொங்கலா இருக்கும். அதுக்கு அவனுக்கு விவசாயிக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ஆணிரைகளுக்கு, மாடுக்கு, இது எல்லாத்துக்கும் படைப்பாங்க. அதை அலங்கரிச்சு கொண்டாடுவாங்க. 3வது நாள் காணும் பொங்கல். இங்கதான் நம்ம முக்கியமான விஷயமே. பல பேர் மக்கள் சொல்லிடுறாங்க இல்லையா, எல்லாரும் ஒன்னா கிளம்பி, இத்தனை வருஷத்துல உனக்கு எனக்கு ஏதாச்சும் சண்டை இருக்கும், என் பங்காளிக்கு உன் பங்காளிக்கு ஏதாச்சும் சண்டை இருக்கும். அந்த சண்டை எல்லாத்தையும் மறந்துட்டு அவனை போய் பார்த்து சமாதானப்படுத்தி நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு நினைச்சு எல்லாரும் ஒன்னா கிளம்பி வீட்லயே இருக்காதீங்க. ஆக்சுவலி காணும் பொங்கல் அன்னைக்கு நீங்க வீட்லயே இருக்கக்கூடாது. வீட்டுல இருந்தா யுவர் ஆன்டி இந்தியன் அப்படின்றத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஏன்னா ஊரா மக்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒன்னா வெளியே போறதுதான் காணும் பொங்கல். அப்படி காணும் பொங்கலை நீங்க எல்லாரும் கொண்டாடணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். காணும் பொங்கல் வாழ்த்துக்கள்.